ஹலோ குட் ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நான் பைக் வாங்கி 1.5 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகிறேன் என்னோடய பைக்கில். அதுவும் எங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலைக்கு தான் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு. இது எப்படின்னா நாங்கள் 1 டேயில் போயிட்டு வர மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ட்ரிப்போட பிளான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். காலையில் வெள்ளனையே மதுரையிலேருந்து கிளம்பி நத்தம் வழியாக போகிறோம். நத்தம் வழியாக போய் அங்கே இருக்கிற பொரிச்ச பரோட்டா, ஃபேமஸான காவன்னா பொரிச்ச பரோட்டாவை தான் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே சிறுமலைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே சிறுமலை போயிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஏதாவது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே குளிச்சுட்டு வரதான் எங்களோட பிளான் இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் நாங்கள் போயிட்டு ஈவினிங்கே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரிப் தான் அது. ஸோ சிறுமலைக்கு வந்து 2 ரூட் இருக்குது மதுரையிலேருந்து ஒன்று திண்டுக்கல் வழியாக போய் அப்படி கூட சிறுமலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நத்தம் வழியாக போய் கூட ஜாயின் பண்ணலாம். இந்த சிறுமலை வந்து மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துலையும் திண்டுக்கல்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துலையும் லொக்கேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிறுமலையோட ஹைட் வந்து 5200 அடின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுமலையில் வந்து ஃபேமஸ் என்னன்னா வாழைப்பழம், பலாப்பழம், அப்புறம் முக்கியமாக மிளகும் ஃபேமஸ் தான் இங்கே. இப்போ நம்ம போகிறது சம்மர் டைமில். ஸோ கிளைமேட்டு இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம மலையில் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சிறுமலையை பற்றி ஒரு குட்டி கதை. இந்த சிறுமலை வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அனுமான் வந்து இமயமலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து கொஞ்சோண்டு விழுந்தது தான் இந்த சிறுமலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய இன்டர்நெட்லேயும் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரிஸ் ஒன்று இருக்குது சிறுமலைக்கு. ஸோ இப்போ நத்தம் ஃப்ளைஓவர் ஏறி இறங்கினதும் ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே மறுபடியும் நத்தம் ரோடுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அங்கே நத்தமில் காவனா பரோட்டா கடையில் பரோட்டா இருக்குமா என்னன்னே தெரியாமல் டவுட்டாக இருக்குது எல்லாருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். போய் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவோம். நண்பா, ஒரு விஷயம், நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எந்த விளாக் போட்டாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சேரும். இப்போ நம்ம நத்தம் வந்தாச்சு. அப்படியே ரைட் கட் பண்ணி அந்த பரோட்டா கடைக்கு ஃபஸ்ட்டு இப்போ எப்படியாவது போயிடணும். வெயில் வேறு காலங்காத்தால் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் சம்மர் சீசன் வேறையா, வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப நாள் அந்த காவனா பரோட்டா கடையை வந்து ரீல்ஸில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு வந்து ஃபுட்ஸில் வந்து புரோட்டா வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் காலையில் அந்த பொரிச்ச புரோட்டாவை சாப்பிட்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே புரோட்டா மட்டும் இல்லை, புரோட்டாவோட சேர்த்து மட்டன் சுக்கா இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பிடிக்கிறோம் காலையிலேயே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட கடையை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறவன் தான் ஆனந்த். எங்கள் ஆஃபீஸில் வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ்னு கூப்பிடுவோம் அவனை. இப்போ நம்ம எங்கடா வந்திருக்கோம்? இடம் ஃப்ரீயா இருக்கு. நாங்கள் போனப்போ உள்ளே உட்கார இடம் இல்லை, ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்களை பின்னாடி உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. உட்காருங்கடா எல்லாரும். இங்க பாருங்க, எவனோ துணியை வச்சுதான் மிளகா பொடியா கொட்டிருக்குடா. இல்லை உண்டை சொல்ற பார்த்தீங்களா? இப்படிதான் இருக்கு. இதை நான் என்ன பண்ணுறது? எனக்கு சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் தானே. இப்போ பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். கண்ணாடி போட்டு மாதிரிலாம் சாப்பிட்றாங்க, கேவலமாக இருக்கும். இந்த வீடு அதில் நல்லா இருக்கா? அது எப்படி இருக்கு ரூபேஷ்? ஐஸ் அப்படின்னு சொன்னேன். எப்படி? ஏய், நீ சொல்கிற எப்படிடா இருக்கு? ஐஸ் டேஸ்ட் நல்லாண்டா இருக்கு. ஆதில் பாய் மூஞ்சி முகரி பாருங்க. இந்த கருப்பட்டி எடுங்க. கருப்பட்டி மூஞ்ச மறைக்கிறாரு. கைஸ், இந்த கடையோட ஃபேமஸே காலையில் வெள்ளனையே புரோட்டா, குஸ்கா, மட்டன் சுக்கா இதெல்லாம் கிடைக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ எப்போயுமே கூட்டம் இருக்கும் போல் நிறையாவே. நாங்கள் போனப்போ நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு வாங்குறதுக்கு. அண்ட் நீங்கள் இப்போ என்னோட ரிவ்யூ சொல்ல போகிறேன். புரோட்டா, குழம்பு, மட்டன் சுக்கா இதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் காலையில் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சர்வ் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே உள்ளங்க வச்சுங்க. தால் சார் எடுத்துட்டாங்க. நீங்க 3 பேரா? இந்த 4 பேர் சாப்பிட்டு எங்களுக்கு எங்கே போகிறது? வல்லு பாய் இதாங்க. அள்ளி அவனுக்கு என்ன போடுற? இல்லை சாப்பிடு என்னன்னு போ. ஏய், சீக்கிரம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லு ஆனந்தே. சொல்லுமா, இந்த வீடியோவில் நீ தான் ரிவ்யூவரு. ரொம்ப கவனங்க. என்னது
இடியாப்பம் எல்லாமே தின்றா கேள்றா சால்னா இதுதான் கறி தருவாங்கடா வெயிட் பண்றா ஆமா அன்லிமிட்டட் கறி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபேமஸான காவனா பொரிச்ச பரோட்டா கடையில் முடிச்சுட்டு இப்போ அப்படியே சிறுமலைக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையில் சாப்பிடவும் எல்லாருக்கும் தெம்பு வந்து வைபாக ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரிப்புக்கு. நீங்கள் யாராவது இதே மாதிரி காலையில் வெள்ளன காவனா பொரிச்ச பரோட்டா கடையில் சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம இப்போது கரெக்டாக எங்கே இருக்கோம்னா சிறுமலை பிரிவில் தான் இருக்கோம். அப்படியே இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் திண்டுக்கல், இங்கிட்டிருந்து ரைட் எடுத்தால் நத்தம். அண்ட் மொத்தம் நாங்கள் 8 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 6 பேர் வந்துட்டோம் மதுரையிலேருந்து, 2 பேர் மட்டும் திண்டுக்கல்லேருந்து வராங்க. அதில் ஒருத்தவர் தான் எங்கள் ஆஃபீஸில் சீனியரு. எனக்கு அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் பேர் தான் கேசவன், எனக்கு சீனியர். ஸோ அவர் நாங்கள் வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்து லேட் ஆக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் போல். என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு தெரில. எல்லாருமே வரும்போது சேஃப்டியாக வாங்க, மெதுவாகவே போங்க, ஒரு அவசரம் இல்லை. நல்லா வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி கவனமாகவும் ஓரமாகவே வாங்க. பைக்கில் வந்தாலும் காரில் வந்தாலும் சரி, ஏன்னா போகிற வழியும் தான் வர வழியும் தான். ஸோ வண்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே கவனமாக போங்க. வந்தால் இந்த ஹில் ஸ்டேஷன் மட்டும் இல்லை, எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலுமே இந்த மாதிரி ரைடே தரமாக இருக்குது கைஸ். குரங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சிறுமலை வந்து குட்டி மலை தான், ஆனால் போக போக வெயில் வந்து இன்னும் கூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது கைஸ். அந்த ஒரு வண்டி பல்சரில் 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். பின்னாடி ஒரு பல்சர் வருது, அதில் 2 பேர். அப்புறம் ஒரு Hyundai i10 கார் வருது, அதில் 2 பேர் வராங்க. எல்லாமே ஆஃபீஸ் மேட்ச் தான், எல்லாருமே என்னோட கொலீக்ஸ் தான். அதில் காரில் ஒரு மட்டும் சீனியர் எங்களுக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒர்க்கு எல்லாமே நான் ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து எனக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்தது அவர் தான். என்ன இந்த மாதிரி பென்சிலெல்லாம் ஜாக்கிரதையாக பெயிண்ட் பண்ணுங்க. ஓவர் ஸ்பீட் எப்போயுமே வேணாம், மெதுவாகவே போங்க. ஒரு அவசரம் இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ எப்போயுமே சேஃபாக ரைட் பண்ணிட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். என் வண்டியில் வர அந்த பீட்டு சரியான பீட்டு கைஸ், அந்த ஸ்லோ பீட். நான் வந்து எக்ஸாஸ்ட்லாம் எதுவுமே மாற்றலை. எக்ஸாஸ்ட்லாம் நான் எதுவுமே மாற்றலை கைஸ். ஒரிஜினல் நோட் தான். பட் வந்து நான் புல்லட் நியூ மாடல் எடுத்தனால அந்த நியூ மாடல்லே வந்து நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருந்தாங்க. அங்கே சிறுமலை செக் போஸ்ட்டில் வந்து செக்லாம் எதுவுமே பண்ணல. ஹாய், ஹில்ஸ்க்கு வந்துட்டோமான்னு தெரியல. குட்டி மலை தான் சொன்னாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஹே குரங்கு, நம்மளோட இன்னும் நிறையா பார்க்க முடியுது இங்கே. என்னோடய சேனல் வந்து ஹேக் ஆனது, அதுக்கப்புறம் இந்த புது சேனல் ஆரம்பித்து இப்போ மறுபடியும் விளாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எவர் என்னோடய பைக்கில் ஒரு ட்ரிப்பு போன வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டி வீடியோஸாக நான் மேக் பண்ணி போடுவேன் கண்டிப்பாக.
காலையில் நத்தம் பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டோம்ல, அது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குஸ்கான்னு ஒன்று வாங்கினோம், சத்தியமாக நல்லாவே இல்லை. டேஸ்ட் வைஸாக இல்லை, எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. முன்னாடி போகிறாங்களா அந்த சிவப்பு கலர் சட்டை, அந்த சிவப்பு கலர் சட்டை வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன், ஆதில் விளாக்ஸ்னு. ஸோ நான் அவனோட சேனலையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவன் வந்து பெட்ஸ் ரிலேட்டடாக அந்த கண்டென்ட்ஸ்லாம் போடுவான், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பெட்ஸ் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தெரியுது கூலிங் காய்ஸ், இப்போ தான் சொல்ல மாட்டேன், கூலிங் நல்லாவே கொஞ்சம் தெரியுது. தெரியுது கூலிங் தெரியுதான்னு கேட்குறான் என் ஃப்ரெண்டு. நல்லாவே சில்னஸ் இருக்குது காய்ஸ், வெயில் அடித்தாலும் லைட்டாக அந்த கொடைக்கானல் ஃபீல் வருது. அவ்வளோதான் காய்ஸ், குட்டி கொடைக்கானல் வந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. காதெல்லாம் லைட்டாக அடைக்குது. எத்தனை இந்த கொடைக்கானல் ஏறும்போது லைட்டாக காதை அடைச்சி விடும்ல, அதே மாதிரியே ஒரு ஃபீல் வருது. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரமே வந்துட்டோம் நாங்கள் மேலே. பஸ் வருது, இந்த மாதிரி பஸ் வரப்பெல்லாம் எப்பயுமே பார்த்து நிதானமாக பொறுமையாகவே போங்க. என்னாச்சு பார்த்து வாங்க. என்னடா ஏற மாட்டேங்குது. ஆனால் கைஸ் உண்மையிலேயே சொல்லப்போனால் பைக்லேயே ஹில்ஸ் ஏறுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஏறுற மாதிரி இருக்குது. கார் ஓட்டுறவங்களாம் ஹேட்ஸ் ஆஃப், கார்லாம் வந்து செம்மையாக ஓட்டுறாங்க. இந்த முன்னாடி எங்கள் சீனியர் ஓட்டு போகிறாரு வருங்க, இந்த மாதிரி சூப்பராக அவர் பாட்டுக்கு அலேக்காக ஓட்டுறாரு. இதுவும் ஒரு ஸ்கில் தான், நம்ம கார் ஓட்டுறதும் கரெக்டாக ஓட்டணும், கவனமாக ஓட்டணும். நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியும், பட் வந்து இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் இந்தளவு ரைட் பண்ணதில்லை, இதுவரையும் பண்ணதே இல்லை. இந்த காரை ஓரமாக நிப்பாட்டுறாரு, என்னான்னு கேட்போம். வராங்க முன்னாடி போங்க கைஸ். அங்கே ஒரு காட்டு மாடு இருக்கு. தா எப்படியா கிளம்புமா? தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் வாங்க. நீ என்ன பார்க்க முடியும் மாதிரி மாடு அடக்க போறியா? சரமான மாடு கைஸ், பயங்கரமா இருக்கு. சரி போலாமா மேல? பலாச்சொல்லையா? பலாச்சொல்ல சாப்பிடுமான்னு கேக்குறேன். தொட்டு பாரு வேணும்னா. நீ வீடியோ எடு, கரெக்டா தொட்டு பாக்குறேன். எடுக்க கைஸ் மேலே ஏறும்போது ஒரு காட்டு மாடை பார்த்தோம். காட்டு மாடை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பழக்கடையில் பலாச்சொல்லை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் போகிற வழியில் சில்னஸ் வந்து இருந்துச்சு, பட் வெயிலும் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தனால எங்களால் அதை அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. பட் ஏதோ ஓரளவுக்கு வந்ததுக்கு ஓகேவாக இருந்துச்சு கிளைமேட்டு. அண்ட் சிறுமலையில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது பேர் வாட்ச் டவர்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் டவர்லேருந்து மேலே பார்த்தா நம்ம திண்டுக்கல் எல்லா ஊருமே தெரியும், கீழே இருக்கிற ஊர் எல்லாமே தெரியும். ஸோ வியூ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபோட்டோ ஷூட்டுமே நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட்டு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம், காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே வண்டி அங்கே இந்த பின்னாடி நிற்கிது பாருங்க, அங்கே பார்க் பண்ணிட்டு இந்தா வரேன். இங்கேருந்து பாருங்க, பங்கமாக இருக்கு. ஆனந்த
என்ன ஆனது கண்ணாடியை போடு. பேசணுமா பாருங்க, வந்த உடனே கை கால் நடுங்குது எனக்கு. கை கால் நடுக்குதா? படியில் ஏற முடியல, கவுத்துட்டு வந்து. நீங்க சிறுமலையை பத்தி சொல்லுங்க. கேள்றா, நீ சொல்ற சிறுமலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு இருக்கிறனால கொஞ்சம் இதா இருக்கும், புதுசா இருக்கலாம். மொத்தம் 18 ஹேர் பின் பெண்ட் இருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹேர் பின் பெண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கீழ மேல அகஸ்தியர் மலை இருக்கு. மேல கூட சூப்பரா இருக்கு. சிவன் கோயில் ஒன்று அமைதியா இருக்கும். ஊரு இருக்கா? மேல ஊர் இருக்கா? மேல புது சிறுமலை, சின்ன சிறுமலை இருக்கா மேல. அப்படியா? அதான் மேல ஊரு. அங்க போனா பலாப்பழம் தேனு எல்லாம் வாங்கிக்கலாம். மேல அட்வென்ச்சர் பார்க் இருக்கு. அதெல்லாம் அப்படியே போற வழியில பாப்போம். போற வழியில பாத்துட்டு போவோம். சரி, எருமை மாடை பார்த்தா வரும்போது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பார்க்கலாம். நாங்க மட்டும்தான் இங்க பாருங்க, தோப்பால உள்ள இறங்கி பண்ணா. இந்த வீடியோ வந்து வெற்றி பெற நாங்க எங்களுடைய வாழ்த்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் அதான்டா நினைச்சேன். இதுக்கு எதுக்குடா நான் இதெல்லாம் போட்டேன்? போகிற வழியிலே ஒரு ஓடை மாதிரி ஓடுது. ஓடன்னு இல்லை, இங்கே தண்ணி நிறையா ஓடும் போல். பட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது வியூ. சும்மா நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நின்று காலை நினச்சிட்டு போகலாம். சொல்லுங்க. அந்த மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு, கீழே ஒரு கோயில் இருக்கு. மலை மேல ஏறி போனோம்னா சூப்பரா இருக்கும். அதான் அகஸ்தியர் மலையா? வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாட்ச் டவர் புதுசா பெயிண்ட்லாம் அடிச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியா? போட்டோ ஷூட்லாம் இங்க வராங்க, போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. சரி, எல்லாரும் போலாம் வாங்க. ஏய் உள்ள வச்சீங்களா? என்னது இங்க யாரா வருவா? அவ்வளவு ஆனந்த் ரெடியா? என்ன பேசுறேன் முடியல எனக்கு. இதுல ஒரு செருப்பு போடாம நடக்க சொல்றானே, இதுல எங்க நடக்குது? அது வாயிடு சும்மா இடா. அவ்வளவு தூரம் எப்பறம் மேலே ஏறுது? முடியல. ரூபேஷ், என்ஜாய் எப்படி என்ஜாய் பண்றியா இப்ப? ஜேபி நீ எப்படி என்ஜாய் பண்ற? ஏன்டா தள்ளுற? ஜேபி நீ ஏதோ பேசுனதுல எப்படி இருக்கு ட்ரிப் சொல்லு. பரவாயில்ல சொல்லு. நாளை செட் ஆக மாட்டேன். ஏய் சும்மா ஏதாவது சொல்றா. வீடியோ பார்த்து விட்டு ஓடிடுவாங்கடா. டே எல்லா நாய்க்குமே இதா இருக்குடா, வியாதி வந்துருக்குடா. சரி ஏறுங்க. நாங்க பாதி போயிட்டு இறங்கி வந்துட்டோம், நடக்க முடியாதுன்னு. ஒன்றும் செய்யாதடா நாய். இன்னைக்கு காலு அவ்வளோதான் உங்களுக்கு. பாரு கேசவன் அசராம ஏறிக்கிட்டு இருக்காரு மேல. அவரு கொடைக்கானல். வாங்க 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 வாங்க. பின் காய்ஸ், என்னை சுற்றி ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. இந்த ஒத்தையடி பார்த்தா அகஸ்தியர் மலை மேலே ஏறுறது மூச்சு வாங்குது காய்ஸ். பின்னாடி 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எஸ், பாதி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன் பாருங்கள். ஏறுங்க அப்படிதான். கல் ஆடுது அவ்வளோதான். சூப்பராக இருக்கா அவனே. ஏறுங்க ஏறுங்க. காண போகிறோம். அப்படியே ஏறலாமா? சரி ரைட்டு. அவ்வளோதான். எங்கடா அவனிங்க? அங்கே ஒன்று தூங்குது, ஒன்று தண்டம் நிற்கவே மாட்டேதோ. ஜேபி, ஜேபி, என்னடா சவுண்டு காணா? டாய் சவுண்டு கேட்குது. வாடா
அந்தா தெரியுதா, தலை மட்டும் தெரியுது. பாருங்க தண்ணி இருக்காண்டா, வாங்கடா. ஆ, வெந்து தண்ணி இருந்தது காடு மாதிரி. இப்போ தண்ணியை நோக்கி போயிட்டுருக்கோம். அது வீடியோடா குடி தண்ணீரை வீணாக்காது. சுத்தமாக வீணாக்க மாட்டேனாங்க. சூப்பர். தண்ணியே வரலையா? அவ்வளோதான். இப்போ மேலே வரவங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க? தாக அடிச்சுன்னா. அவ்வளோதான். ரைட்டு. ஒரு குரூப்பே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்க, மேலே அப்படியே கடவுளை வேண்டிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த சிறுமலை ட்ரிப்பில் நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, மார்னிங் டைமில் போயிட்டோம், அதுவும் சம்மர் சீசனில். ஏன்னா நாங்கள் போனப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, கிளைமேட் அந்தளவு எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ போகிறதா இருந்தால் எப்போயுமே ஈவினிங் ஒரு 3-4 o'clock மேலே போயிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போயுமே சம்மர் சீசனில் போங்க சிறுமலைக்கு. கொடைக்கானல்னால் அது வேறு மாதிரி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.